ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு தி ஷோ. பாரா கவாஸ்கர் ட்ராஃபி கடையை சாத்தியாச்சு. WTC ஃபைனல் கடையை சாத்தியாச்சு. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா, உங்களுடைய சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு வாழ்த்துக்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா ஃபெயில்ட் டு கிராஸ் த லைன். 3-1 அப்படின்னு தோத்துருக்காங்க சீரீஸை. ஸோ வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். கன்வின்சிங்காக ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. கிரெடிட் டு ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட். பேட் கமின்ஸ் ஹஸ் ப்ரூவ் தட் இஸ் எ சக்ஸஸ்ஃபுல் லீடர். எட் another சீரீஸ் விக்டரி ஃபார் ஹிம். பட் நிறைய இருக்கிற இந்தியாவை பற்றி பேசுறதுக்கு, ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு உங்க இனிஷியல் தாட்ஸ் அந்த பிளே நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் we will go on with டாபிக்ஸ். நீங்க என்ன கேட்டீங்க, எவ்வளவு ரன் இருந்தா டிஃபெண்ட் பண்ண முடியும்னு. நம்ம சொன்ன மேஜிக்கல் நம்பர் என்ன? நீங்க 210 சொன்னீங்க பும்ராவோட. பும்ரா இல்லாட்டி 257 சொன்னீங்க. நான் பும் 350 சொன்னேன். பும்ரா இருந்து 210 அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்துட்டு தேவ் ஆடட் 16 ரன்ஸ். அப்புறம் இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு நம்பர் 8 ஆடுறாருன்னா அவரு போலிங் ஆல்ரவுண்டர். இந்த கான்செப்டை நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வாஷிங்டன் சுந்தர் ஆமா கம்மிங் ஆமா, அட் நம்ம நிறைய பேசிட்டோமே. நம்ம பேசி டாப் ஆடல ஆடணும் பல தடவை சொல்லிட்டோம் நம்ம வீடியோஸ்ல. ஒன்னு வாஷிங்டன் சுந்தரை நீங்க வந்து நம்பர் 3ல ஆட விடணும். ஆடல அப்படின்னா அவர் பியூர் பேட்ஸ்மேனா நம்பர் 8ல ஆட முடியாது. ஏன்னா யுவர் 9, 10, 11 cannot bat, so you cannot blame him. Don't blame வாஷிங்டன் சுந்தர். அதுக்கப்புறம் அவர் இப்ப எப்படின்னா, இப்ப பிஜிடி சீரிஸ் முடிஞ்ச உடனே ஓவராலா வாஷிங்டனோட இப்ப எப்படி தெரியுமா ஸ்டாட்ஸ் எடுப்பாங்க? முடிச்ச உடனே வாஷிங்டன் சுந்தர் ஒரு 4 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 4 டெஸ்ட் மேட்ச்ல அவர் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு, எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு, எவ்வளவு ரன் விக்கெட் அடிச்சிருக்காரு, எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு, நத்திங் மச். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபைனலி தட் இஸ் அ ஃபிளாப். ஆனா ஒரு ஃபிளாப் கிடையாது. நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா. இப்போ அந்த ஒரு ரிசோர்ஸை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நிறைய பேர் சொன்னா கோவப்படுறாங்க. இப்ப நேதன் லயன் ஒருத்தர் இருக்காரு, ஆஸ்திரேலியா 500 விக்கெட் மேல எடுத்திருக்காரு. 500 விக்கெட்டுக்கு மேல ஒருத்தர் எடுத்தாருன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் லெஜெண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ம். அவரோட ரோல் என்ன தெரியுமா? என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இந்த டெஸ்ட்ல, இந்த 5 டெஸ்ட் மேட்ச்ல அவரு 5 டெஸ்ட் மேட்ச்ல 9 விக்கெட் எடுத்திருக்காரு. 36.88 ஆவரேஜ், 37 ரன்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 81.77, அதாவது க்ளோஸ் டு 14 ஓவர்ஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா அவரோட எக்கானமி என்ன? 2.7. ஓகே. இது அதான் இவங்க இந்த டீம்ல இருந்தா அவர் ஆடி பாரான்னா உங்க பாஷையில தெரியாதுன்னு தான் சொல்லணும். நேரில் ஏன்னா உட்கார வச்சுட்டு இன்னொரு ஆல்ரவுண்டர் எடுத்திருப்பாங்க மிச்சு மார்ஷ்னு. இப்போ அவர் ஸ்ரீலங்காக்கு போறாரு. சுத்திர கால்ல ஆட போறாரு. அவர் வந்து 2 டெஸ்ட் மேட்ச்ல 17 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த சீரீஸா இருப்பாரு. ஓகே. இப்ப அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பிரிஸ்பேன்ல 5 நாள் மழை, பச்சை விக்கெட்டு. சிட்னி இந்த பிச்சை பார்த்திருந்தா இப்ப நம்ம எப்படி ஸ்டாட்ஸ் கொடுத்தோம்னா, ட்ரெடிஷனலா சிட்னில என்ன ஆயிருக்குன்றத வச்சு ஸ்டாட்ஸ் கொடுத்தோம். இவங்க ஆஸ்திரேலியா வந்து இந்த மாதிரி பிச்சை கொடுத்து இந்தியாவை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு பிச்சை கொடுக்கும் போது, வெப்ஸ்டர்னு ஒருத்தர் 15 ஓவர் போட போறாருன்னு தெரிஞ்சும் உங்களுக்கு வந்துட்டு நாதன் லைன் மாதிரி ஒருத்தரை வந்துட்டு ஒரு 8 ஓவர் போடுறதுக்கு அவங்க வச்சிருக்காங்கன்னா, தட் ரோல் டிராவிஸ் ஹெட் கேன் கிளியர்லி டூ. அப்படிங்கும் போது அவங்க நாதன் லைனை ஆடுறாங்கன்னா அதுதான் கண்டினியூட்டி. தட் இஸ் வாட் வில் கிவ் இம் கான்பிடன்ஸ் when he go to ஸ்ரீலங்கா to do well and perform. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கண்டபடி எல்லாரும் வந்துட்டு அஸ்வின் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்ப ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் வந்து அஸ்வின், ஐயோ அஸ்வின் இருந்திருக்கணும், அஸ்வின் இருந்திருக்கும்ன்றாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு சேனால அஸ்வின் என்ன பண்ணிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு, என்னத்த விக்கெட் எடுத்துக்காரு, எவ்வளவு 5 விக்கெட் எடுத்திருக்காருன்னு எத்தனை பேர் அவர் குரூசிஃபை பண்ணாங்களே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு இது நியாயமா அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் வேற ஒண்ணும் இல்ல. ஹேண்ட்லிங் ஆஃப் ஆமா பீடா, ரிசோர்சஸ். அதெல்லாம் வெரி வெரி புவர். டு பி வெரி ஹானஸ்ட், நான் திருப்பியும் உங்கள்கிட்ட சம்மப் பண்றேன். இவங்க லாட் ஆஃப் திங்ஸ் நாட் கோயிங் இன் த பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்காங்க இந்த சீரிஸ். இது ஐ மீன் இந்த சீசன் ஆரம்பிச்சப்போ, இந்த ரெட் பால் சீசன் ஆரம்பிக்குது. பங்களாதேஷ் சென்னையில் வந்து ஒரு மாதிரி ப்ரிகேரியஸாக இருந்தாங்க. சீசன் ஓப்பனர் அங்கே தான் நினைக்கிறேன். ஆஃப்டர் த கேம்ப் தே ஹேட் அஸ்வினும் ஜடேஜா தான் காப்பாற்றி கொடுத்தாங்க அந்த டெஸ்ட் மேட்ச்சை. தே ஒன். அப்புறம் ஏதோ ஒரு மொமெண்டம் வந்தது, தே ஒன் த சீரிஸ். நியூசிலாண்டோட ஒரு ஒயிட் வாஷ். இது வந்து அன் அன்சீன், அன்ஹர்ட் ஆஃப். இப்படி ஒரு ஒயிட் வாஷ் அட் ஹோம், வாங்கடையில தோக்குறாங்க, சின்னசாமியில தோக்குறாங்க. அப்புறம் இங்க வர்றாங்க, ஒரு டெஸ்ட் ஜெயிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா சீரிஸ் ஸ்கோர் வந்து 1-3. நீங்க கன்வின்சிங்லி லாஸ் த சீரிஸ். இது நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும் இந்த ஸ்கோர் லைன். பட்
பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வின் மாதிரி ஒரு லெஜெண்ட், ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர், ஒரு கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஜென்ரேஷன் பாதியிலே போயிருக்காரு. மிட்வே, ஐ டோன்ட் திங்க் தட் இஸ், எனக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், ஒரு கோட், ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் சோ மச் டு இந்தியன் கிரிக்கெட். அவர் வந்து ஒரு சீரீஸ்க்கு முன்னாடி ஹி ஹஸ் ஆப்டட் ஹிம்செல்ஃப் அவுட். மேபி தட் இஸ் இஸ் பர்சனல் டிசிஷன், வி வில் ரெஸ்பெக்ட் தட், பட் ஸ்டில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுலிங் ரிசோர்சஸ்மே நிறைய கொஸ்டினபிள், செலெக்ஷன்ஸ் நிறைய கொஸ்டினபிள். இப்போ ஹர்ஷதீப் சிங் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கணும், முகேஷ் குமார் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கணும்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க ப்ரீவியூல எல்லாம். ஸோ பவுலிங் ரிசோர்சஸ் ரொம்ப தின்னா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. தே ஹாவ் அ பிக் ஸ்குவாட், இல்லைன்னு சொல்லலை. பட் ரிசோர்சஸும் பார்த்தீங்கன்னா பேக்கப் பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன், துர்ஜுல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் டு ஹேவ் தம் இந்த ஸ்குவாட், பட் யூ மை நாட் வாண்ட் தம் டு பிளே எவ்ரி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வெளியே இருக்காங்க, ஒரு ஒரு கெய்க்வாடோ நிறைய பேர் இருக்காங்க. பட் தென் இவங்க வந்து அந்த ஆப்ஷன்ஸ்க்குலாம் போகல. படிக்கல் வந்து இந்தியா ஏக்கு நல்லா ஆடினாருன்னு சொல்லி எடுத்தாங்க. இப்போ படிக்கலுக்கும் ஒரு ஐ டென்ட் திங்க் ஹி ஹேட் அ ரோல் டு பிளே இந்த சீரீஸ். ஸோ இது ஒட்டுமொத்தமாக சம்ம பண்ணி பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் திங்ஸ் ஆர் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன் ஃபார் த டீம். இதை வந்து நம்ம கேப்டனை பிளேம் பண்ணி, கேப்டன் ஆஸ் ஆப்டட் அவுட், ஒன் ஆஃப் தியர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்டட் அவுட், ரிட்டையர் ஆயிட்டாரு, செலெக்ஷன்ஸ் குளறுபடி, சீரீஸ் லாஸ்ட், எல்லாம் எங்க போகுது பீடா? திருப்பி வந்து கோச்சிங் ஸ்டாஃப் நீங்களே சொல்லியிருக்கீங்க பவுலிங் ரிசோர்சஸ் இல்ல, பேட்டிங் ரிசோர்ஸ் கோலி மாதிரி ஒருத்தரை வந்து கரெக்ட் பண்றதுக்கு அங்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி டிராவிட் இருந்தப்பயோ, சாஸ்திரி இருந்தப்பயோ இந்த மாதிரி டீம் இல்ல. லுக் லைக் டீம் வாஸ் வெரி ஆர்கனைஸ், ஒரு கிளாக் ஒர்க் மாதிரி திங்ஸ் வேர் கோயிங் இன் அ வெரி ஆர்கனைஸ்டு வே. இப்போ வந்து அப்படி போறது இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி வந்து 162 டார்கெட். ஓகே, 6 ஓவர்ல 50 ரன். ஓகே, 6 ஓவர்ல 50 ரன். அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பும்ரான்ற ஒரு ஃபேக்டரை எடுத்துட்டா எப்படி அடி வாங்குது பாருங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொன்ஸ்டாஸ் வந்து எல்லா பாலையும் அடிக்க போறாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முதல்ல நம்ம என்ன சொன்னோம், பிரசீத் கிருஷ்ணா நியூ பால்ல போடக்கூடாது, ஏன்னா வந்து ஷார்ட்டர் லென்ஸ் நிறைய போடுறாரு. அப்ப பும்ரா உங்களுக்கு இல்லைன்னு ஒண்ணு அவுட். கவாஜா என்ன பண்ண போறாரு, அவர் ஃபேமிலியே இல்லை, அப்படியே தடவி தடவி ஆடிட்டு இருக்காரு. அப்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்னன்னா, ஃபுல்லர் லென்ஸ் போட்டு கொஞ்சம் ஸ்விங் பண்ற நிதிஷ் ரெட்டி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா தைரியமா ஜடேஜாக்கு நீங்க ஒரு ஓவரை கொடுத்துருக்கணும். ஆல் யூ காட் டு டூ டு கெட் கான்ஸ்டாஸ் அவுட். அதுக்கப்புறம் லெக் சைட்ல ஒயிட்ல அங்க இங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் பாத்தீங்கன்னா தெர் இஸ் a டீப் பாயிண்ட் ஹேங்கிங் இன், எல்லா பாலும் காலில் போட்டாங்க, வச்சு பிளிக்கா அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பிலீஃப் இருந்த மாதிரியே உங்களுக்கு தெரியல. 6 ரன்ஸ் அண்ட் ஓவர்ல கொடுத்தாங்க. ஓகே, 162 ரன். தே கன்சிடர்ட் இட் அட் 6 ரன்ஸ் அண்ட் ஓவர். உங்களுக்கு அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல மேட்ச் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்து போடுறாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து வாட் ரோல் அண்ட் வாட் ஆர் வி கெயின்ட் அவுட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர்? ஒரு பிலீஃப் இல்ல, எதுவுமே இல்லை. இப்ப முதல்ல இருந்து வர உங்களுக்கு, இப்ப நீங்க வந்து நிறைய கேள்விகள்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு கேட்டீங்க. இப்ப நீங்க இந்த நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து வருவோம். பெங்களூர் டெஸ்ட் இந்தியா தோத்ததுக்கு காரணம் பேட்டிங்கா போலிங்கா? 46 ஆல் அவுட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். தோத்தது பேட்டிங்கா போலிங்கா? 46 ஆல் அவுட் தான். தேர்டு டெஸ்ட் மேட்ச் மும்பைல 145 அடிக்கணும். நம்ம வந்து ப்ரீவியஸ் டே ரிவ்யூல சொல்றோம், இல்ல சார் 145 ரொம்ப கம்மி, பிச்சு பயங்கரமா திரும்புது, அதெல்லாம் பண்ணுது. 145 வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நீங்க இது பண்ண முடியாதா? உங்களுக்கு சாண்ட்னரும் ஆடல, அஜாஸ் பட்டேல் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான். ஓகே, த்ரெட்டனிங் ஸ்பின்னர் இன் மை ஓன் வேர்ட்ஸ். கிளென் பிலிப்ஸை பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க, லீவ் இட் அசைட். 145 இந்தியால மும்பைல வித் பேட்டிங் லைனப் நீங்க அடிக்கல. அந்த தோல்விக்கு காரணம் பேட்டிங்கா போலிங்கா? பேட்டிங் தான். இந்த டெஸ்ட் மேட்ச் சிட்னில தோத்தாங்களே, இந்த தோல்விக்கு காரணம் பேட்டிங்கா போலிங்கா? பேட்டிங் தான். பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்ல அடிலைட்ல தோத்தாங்களே, பேட்டிங்கா போலிங்கா காரணம்? அதேதான், பேட்டிங் தான். மெல்பர்ன்ல தோத்தாங்களே, அதுக்கு காரணம் பேட்டிங்கா போலிங்கா? The other team is scoring 474. You need only one session to survive with 7 wickets in hand. பேட்டிங்கா போலிங்கா? அது ஆமா, அப்படி சொல்லலாம். பட் தென் ஓகே, அக்செப்டட். இன்னொன்னு ஒன்று சொல்றேன், பேர்த்ல வந்து இவங்க அடிச்சது தான் அந்த ஒரு இன்னிங்ஸ் ஸ்லோவா போடுறேன்னு சொன்னால ஜெய்ஸ்வால், அந்த பேட்டிங் இன்னிங்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுத்துச்சு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ரிஃப்ளெக்ட் 8 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து 6 தோத்துட்டு இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் பிரிஸ்பேன்ல தோக்க வேண்டியதான். லெட் அஸ் பி ஆனஸ்ட் இன் புட்டிங் அவர் யூனோ திங்ஸ் ஃபார்வர்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு 7 டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கல, ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்காங்க.
இது மெயின் ரீசன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் பால் பை பால் பாக்குறீங்க. இட் இஸ் பேட்டிங் டிபேக்ல போலிங்கா உங்களை பொறுத்த வரைக்கும்? விராட் பேட்டிங் மெயின் பேட்டிங் ஆல்சோ, பட் பவுலிங்கும் வந்து இவங்க ரைட் ரிசோர்சஸ் இப்பதானே பேசணும். அவங்க கரெக்டா யூஸ் பண்ணல ரிசோர்சஸ், கரெக்டான பவுலர்ஸ். நீங்க சொன்ன அந்த முகேஷ் குமார், அர்ஷதீப்லாம் அவங்க ஏன் எடுக்கல பீடா? அதை தான் கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி நீங்க எடுக்கணும். முதல்லயே இந்த ப்ரிவ்யூ சொல்லும் போது என்ன சொன்னோம், ஆஸ்திரேலியால இந்த சிட்னி பிச்சு தான் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அந்த குக்கபுரா பால் 15 ஓவர் போச்சுன்னா விக்கெட்டே எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அப்படிங்கும் போது எந்த மாதிரியான போலர்ஸ் நீங்க எடுக்கணும்? முகேஷ் குமார் மாதிரி ஒரு ஸ்டெடி போலரு, சம்மன் வாஸ் டு சப்போர்ட் ஜஸ்பிரீத் பும்ரா டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட் வித் நியூ பால். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், இந்த 5 டெஸ்ட் மேட்ச்ல ஜஸ்பிரீத் பும்ராக்கு நியூ பால்ல சப்போர்ட் பண்ணி அப்ரண்டா ஸ்ட்ரைக் பண்ண ஃபாஸ்ட் போலர் யாரு சொல்லுங்க? யாருமே இல்லையே. அதான் அவரு தான் 2 பவுலருக்கு சேர்த்து போட்டாரு. அப்புறம் உங்களுக்கு வந்து ஹர்ஷதீப் சிங்ன்றவர் ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கரு, அவரை நீங்க எடுக்கல. ரெண்டாவது முகேஷ் குமார் வந்து 26 ஓவர்ல 39 ரன் கொடுக்குற ஆளு. அந்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு வேணும், அவரையும் நீங்க வந்து எடுக்கல. இப்ப ரெண்டாவது நீங்க வந்துட்டு இப்போ இப்ப அதாவது ஒரு ஒரு பர்சனல் ஒரு இதை வந்து ஷேர் பண்றேன் நானு. 2009 லேட்ல சவுத் ஆப்பிரிக்கா நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஒரு கோச் இருந்தாரு கோரி வான்சேல. அவர் முடிச்ச உடனே கேரி கேஸ்டன் வந்தாரு 2011 ஆஸ்திரேலியா சீரீஸுக்கு. உடனே என்ன சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் பார்க்கணும், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ஸ் ரன் பண்ணுவீங்க அப்படின்னு என்ன கேட்டாரு. நான் உடனே ரொம்ப பெருமையா அப்படி குழந்தை மாதிரி ஓடிட்டு, சார் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் வீக்னஸ் ஸ்ட்ரென்த்ஸ் இதெல்லாம் நான் காட்டுவேன் சார், ஆப்போனன்ட்ஸ் போலர்ஸ் எப்படி ஆடணும்னு காட்டுவேன் சார், கிரவுண்டு இன்ஃபர்மேஷன் எப்படி எப்படி எல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணணும், எப்படி செஷன் பை செஷன் ஆடணும், பிச்சு எப்படி பை பண்ணணும் எல்லாம் காட்டுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை கட்டி பெருமையா நின்ன இது அம்பி விக்ரம் மாதிரி அப்படி பார்த்தாரு. சரி, நம்ம டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் எங்கன்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி, சார் நம்மளோட அனாலிசிஸ் எதுக்கு சார், நம்ம ஆப்பரண்ட் தானே சார் அனாலிசிஸ் பண்ண போறோம். அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, லேர்னிங், அதுதான் லேர்னிங் எனக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் கோச்சஸ் ஆப்ரேட் டிஃப்ரெண்ட்லி. இல்லப்பா நீ எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லணும், ஏபி டிவிலியர்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எப்படி ஆடுவாரு, ஆம்லா எப்படி ஆடுவாரு, இந்த 3 புது பிளேயர் நம்ம டீம்ல இருக்கான், லொன்வோவா சொட்சோபேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும், எந்த கண்டிஷன்ஸுக்கு எப்படி இது இருக்கும், ஸ்வாட் அனாலிசிஸ் நீ தானப்பா கொடுக்கணும், 1.5 வருஷமா டீம்ல இருக்க. கேட்டா வந்துட்டு ஆப்பரன்ஸை மட்டும் அனலைஸ் பண்ண போருமாப்பா, முதல்ல நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன பார்த்தா தானப்பா டீமை நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்துட்டு போக முடியும்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ ஒரு சைட்ல நான் பார்க்கவே இல்லை. ஸோ நீங்க வந்து ஒரு டீமை நீங்க சார்ஜ் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இப்ப 3 ஃபார்மேட் இருக்கு. ஒவ்வொரு ஃபார்மேட்லயும் கோர் பிளேயர்ஸ் இதுதான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சார் சாம்பியன்ஸ் டிராஃபி டீம் ஒரு 18 சொல்லுங்கன்னா டப்பு டப்புன்னு உங்களால சொல்ல முடியும், சொல்லுவீங்க தானே? ஸோ அந்த கோச் ஒருத்தர் வர்றாருன்னா என்ன பண்ணணும், எனக்கு 18 கோர் T20 பிளேயர்ஸ் யாரு, 18 கோர் ஓடிஐ பிளேயர்ஸ் யாரு, 18 கோர் டெஸ்ட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க ஓமன் அவே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன் எல்லா ஃபார்மேட்டு. இப்போ T20னா ஃபேஸ் வைஸ் பேட்ஸ்மேன் பவுலர் என்ன பண்ணியிருக்காங்க, ஓடிஐனா ஃபேஸ் வைஸ் பேட்ஸ்மேன் பவுலர் ஓமன் அவே என்ன பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓமன் அவேல யார் யாரு எங்க எந்த ஃபேஸ்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஸோ நான் வந்து ஹோம் அண்ட் அவே நான் கான்குவயர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்வாட் அனாலிசிஸ் ஆஃப் மை ஓன் பிளேயர்ஸ். பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப விராட் கோலின்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்டம்ப்ல போட்டா அவுட் ஆயிடுறாரு, பெரியப்பாக்கு உள்ள போட்டா பெரியப்பா அவுட் ஆயிடுறாரு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், முதல்ல வந்த உடனே when you are taking charge 3 ஃபார்மேட்லயும் எவ்ரி சிங்கிள் பிளேயர் எந்த ஒரு ஒரு பேர் சொல்றேன், ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் ஹைதராபாத் முடாசிர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவரை நான் எடுக்க போறேன், எனக்கு அவர் வேணும், ஓகே நீங்க தான் ஹெட் கோச், ஓகே யூ ஆர் அலௌட் டு பிக் த பிளேயர் whom you want. அந்த பிளேயரை நீங்க எடுக்கிறீங்கன்னா பிஃபோர் யூ டேக் சார்ஜ் நீங்க என்ன பண்ணணும், அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு டெக்னிக்கலி டாக்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ரிசோர்சஸ் வெளியில எவ்வளவு இருக்காங்கன்றது தேவைப்படாது, அந்த கோர் குரூப்பை நீங்க இது பண்றீங்க. ரெண்டாவது நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க போறீங்கன்னா எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி எடுத்தா அந்த பேட்டிங் யூனிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி எடுத்தா நான் என்னோட வந்து பேட்ஸ்மேன் அவங்களோட போலர்ஸுக்கு அகைன்ஸ்டா கவுண்டர் பண்ண முடியும், என்னோட அப்ரோச் எப்படி இருக்கணும், அந்த அப்ரோச் தான் என்னோட அப்ரோச்னா அந்த அப்ரோச்சுக்கு இந்த பேட்டிங் லைனப் ஓகேவா, இந்த போலிங் லைனப் ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா when you go whether it is home or away you are definitely going to be successful.
இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, முதல் டெஸ்ட் மேட்ச் பெங்களூர்ல ஒரு செம பேட்டிங் பிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பால் அப்படி எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பிஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, பங்களாதேஷோடய ரெண்டு ரைசிங் பிச்சு கொடுத்து ஃபாஸ்ட் பாலர்ஸை வச்சு ஜெயிச்சாங்க. ஸோ வி வேர் ஆல் வெரி ஹாப்பி. அந்த ஒரு மேட்ச் அடி வாங்கினாங்க. தட்ஸ் பேட் டெசிஷன் ஆஃப் வின்னிங் த டாஸ் அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ். உடனே ரெண்டாவது மேட்ச் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோமோ இல்லையோ, ரெண்டாவது மேட்ச் உடைக்காதீங்க பிச்சை, உடைக்காதீங்க பிச்சை, யூ டிடன்ட் பிளே வெல், தட் இஸ் a ரீசன் ஃபார் யுவர் டவுன்ஃபால். என்ன பண்ணாங்க, ரெண்டாவது பிச்சு புனேல பயங்கரமா உடைச்சாங்க. உடைச்சு சீரீஸ் போன உடனே மூணாவது மேட்ச் என்ன பண்ணிருக்கணும், ஐ நல்ல ரைசிங் ட்ராக், ஸ்லோ ட்ராக், உங்களுக்கு இந்த பாம்பேல ட்ரூ பவுன்ஸ் இருக்கிற ஒரு ட்ராக் கொடுத்து 400 ரன் நீங்க அடிச்சீங்கன்னா அவங்களால 400 ரன் அடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த பிச்சிலையும் அஸ்வினாலையும் ஜடேஜாவாலையும் எப்படி போட முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட் அவங்க ஆடி இருக்காங்க போது அவங்க அதையும் பண்ணல. உங்களோட பிளானிங் சரியில்லை அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் என்ன, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால ஓகே, இப்ப ஆஸ்திரேலியாலயும் பாத்தீங்கன்னா the lens what India has bowled in every single venue is totally wrong. ரொம்ப சிம்பிள். 400 400 அவங்க அடிக்கிறாங்க, நீங்க நீங்க 200க்கு முக்குறீங்கன்னா அந்த ஸ்காட் போலண்ட் எப்படி போட்டார் பாருங்க, ஒரு பால் வந்து குத்துனாரா பாருங்க, அங்கேயே போட்டுட்டே இருந்தாரு. இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன், இங்க ஜஸ்பிரீத் பும்ரா, அங்க மிச்சேல் ஸ்டார்க். ஓகே, ஜஸ்பிரீத் பும்ரா இந்த இன்னிங்ஸ்ல போலிங்கே போடல, மிச்சேல் ஸ்டார்க் தேர் லீடிங் ஃபாஸ்ட் பவுலர் வித் 370 ஆட் விக்கெட்ஸ், 4 ஓவர்ல 36 ரன். ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ்ல அதுக்கப்புறம் அவர் போலிங்கே போடல, போலண்ட வச்சு முடிச்சாங்க அவங்க. ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா போலிங் போடலன்னு ஒண்ணு, வி ப்ளீடட் 6 ரன்ஸ் அண்ட் ஓவர். நீங்க 350 தேவை, ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைன்னு சொன்ன உடனே நான் நீங்க காமெடிக்காக சொல்றீங்கன்னு நினைச்சேன், பட் யூ ஆர் ஸ்பாட் ஆன். I'm telling you now the way we bowled, I think even 350 would have been tough on a pitch which is asking questions after questions. அது அவங்க பண்ணலங்கும் போது மூவிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணணும்னா இதைத்தான் பண்ணணும். இப்ப நீங்க வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து இதுல ஆட போறீங்க, அடுத்த அசைன்மெண்ட் என்ன, 5 டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துல, அவன் எப்படி கொடுப்பான் பிச்சு நினைக்கிறீங்க, இதை பார்த்துட்டு இப்படித்தான் கொடுப்பான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஓகே ஃபைன், எனக்கு யார் யாருக்கெல்லாம் டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, வாட் சுட் பி த ஐடியல் போலிங் யூனிட் வேர் ஐ கேன் கான்குயர் இங்கிலாந்து. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஓடிஐ டீமை நான் எப்படி செட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் த டீம் விச் இஸ் கோயிங் டு பி வின்னிங் இன் இங்கிலாந்து, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற ஒர்க், கிரவுண்ட் ஒர்க் இன்னைக்கு ராத்திரியில இருந்து பண்ணணும் ஆஃப்டர் லூசிங் திஸ் சீரீஸ். இதை பண்ணாம சும்மா வந்துட்டு போறீங்க. ஐபிஎல்ல ஒருத்தர் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, ஐ எம் டெல்லிங் யூ அகைன், நான் உங்களுக்கு கேள்வியை திருப்பியும் கேட்டேன், ஐ எம் a massive ஃபேன் ஆஃப் அஜிங்கியா ரஹானே. ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங், ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு தங்கமான பையன். அந்த தங்கமான பையன் காட் பேக் டு த டெஸ்ட் சைட் ஹவு when he scored runs for Chennai Super Kings in IPL. Is that applicable அப்படின்னு உங்களுக்கு கேட்கிறேன். எப்ப இந்த மாதிரி சிஸ்டம்லாம் மாறுமோ, 38 டொமஸ்டிக் டீம் இருக்கு. நான் சொல்றேன், ஹர்திக் பாண்டியா ஒருத்தர் என்ன சொன்னாரு, 3 டீம் இந்தியா கேன் ஃபீல்ட் இந்த வேர்ல்ட் கப் கேன் அண்ட் வின்னாரு. அன்பார்ச்சுனேட்டா அவங்க வின் பண்ணனோட எல்லாரும் அவரை ட்ரோல் பண்ணாரு. ஹர்திக் பாண்டியா இஸ் கரெக்ட் இன் மை ஒப்பீனியன். இப்போ 38 டீம் நீங்க வச்சிருக்கீங்க, ஈஸியா நீங்க 3 டீம். இப்ப எத்தனை பேர் வெளியில உட்காந்து இருக்காங்க, சஞ்சு சாம்சனால டெஸ்ட் கிரிக்கெட் ஆட முடியாதா? இப்போ வந்துட்டு ஒரு காலத்துல இஷான் கிஷன் வந்து நம்பர் 6ல ஆடிட்டு இருந்தாரு டெஸ்ட் கிரிக்கெட், அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட முடியாதா? சரக்கு இருக்கு எல்லாருக்கும். இந்த மாதிரி கோடி பேர் இருக்காங்க. உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் இந்த பிச்சில் போட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? நான் சொல்ல ஆஃப் ஃபிட் புவனேஸ்வர் குமார். ஸோ உங்களுக்கு என்ன ஹார்சஸ் கோர்சஸ் அப்படின்னு எடுக்கணும். இப்ப நீங்க ஒரு போலரை டிராப் பண்றீங்க, அஸ்வின் மாதிரி ஒருத்தரை நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா தேர் ஷுட் ஆல்சோ பி தி ஈக்குவல் யார்ட் ஸ்டிக் ஃபார் த பேட்ஸ்மேன் ஹூ இஸ் நாட் பர்ஃபார்மிங். இப்ப நான் கில்ல வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன், அவர் ஆடுறத பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும். அவுட் சைடு ஏஷியா வந்து அவரோட ஆவரேஜ் வந்து 20 இருக்கு. இப்ப சேனா கண்ட்ரீஸ்ல அஸ்வின் இது பேருன விக்கெட் எடுக்கலன்றதுனால அவர் சைட் லைன் பண்றீங்களா? இப்ப 20 ஆவரேஜ் இருக்கிற கில்லு should also have the same thing in my opinion. Yes or no? That is what exactly I'm talking about. இதெல்லாம் இந்தியா சரி பண்ணலன்னா அவங்க கஷ்டம் தான் படுவாங்க. They got the money, they got the infrastructure, they got more pool of players than any other country in the world. In spite of that, இந்தியா வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்றது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். மூவிங் ஃபார்வர்ட் அவங்க சரியா பிளான் பண்ணலன்னா தேர் கோயிங் டு பி இன் ஹீப்ஸ் ஆஃப் ட்ரபிள். ஓகே, பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன, ஜெய்ஸ்வால் ஹேட் டீசென்ட் டூர் பீடாக், நல்லா ஆடினார் ஒரு 2 3 இன்னிங்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பாசிட்டிவ் ரெவலேஷன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம்.
பும்ரா எக்ஸ்ட்ராடினரி கோட்டு ப்ரூவ்ட் இட் ஒன்ஸ் அகேன். இது தவிர பெரிய பாசிட்டிவ்னு எனக்கு தெரியல. வி மிஸ்ட் பீப்புள் லைக் ரஹானே, புஜாரா. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்மரி. இன்னும் ஒன்னே ஒன்று கேட்குறேன். நேற்று 15 விக்கெட் போச்சு இந்த பிச்சில், ஒரே நாளில். கவாஸ்கர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இவங்க 4 விக்கெட் விட்டாங்க, இவங்க 4 விக்கெட் விட்டாங்க, 8 விக்கெட் விட்டாங்க. லைக் ஹாஃப் த டேஸ் பிளேஸ் கூட சிமிலர் டைம். ஸோ இதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு அகமதாபாத்லேயோ மெட்ராஸ்லேயோ பாம்பேலேயோ ஆச்சுன்னா இவங்க இந்த வெஸ்டர்ன் மீடியாவும் இவங்கன்னா சும்மா இருப்பாங்களான்னு கேட்குறேன். நியாயமா நீங்க சொல்றீங்க. அத வந்து ரோஹித் கவாஸ்கர் சார் வந்து இப்ப சொல்றாரு. கேப் டவுன்ல ஒரு பிச்சு கொடுத்தாங்க பாருங்க. எனக்கு என்ன பயம்னா யாராவது அடி வாங்கி ஏதாவது ஆயிடுமான்னு பயந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு பிச்சு 50க்குலாம் ஆல் அவுட் ஆனாங்க பாருங்க. 5 செஷன்ல முடிஞ்சது. ஓகே, இதாவது கொஞ்சம் பரவாயில்ல. இதுலயும் அடி வாங்கினாங்க நிறைய. மூஞ்சிக்கே வந்தது இல்ல, கேப் டவுன்ல. சோ ஒரே நாள்ல 15 விக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கமெண்ட் அடிப்பாங்களா மாட்டாங்களா? இந்தியாவில் வந்து தேர் நம்ம பிச்சை பத்தி கமெண்ட் அடிப்பாங்கல்ல. 100 ரோஹித் சர்மா அதான் சொன்னாரு. இப்போ இது போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல அவரை கேட்டாங்க இந்த மாதிரி யூனோ ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் டு அடாப்ட் கண்டிஷன்ஸ். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பதில் சொன்னாரு. Look, we are not here to complain because it is going to be the same for both the teams and we have to adapt. We adapted better, we got the result. But when you come to India, don't come up and crib saying that the ball is turning from ball one. If you play in India, the ball will turn. The yardstick has to be same. If you come to India, you have to face the music with the spinners. We come here, we face this, we conquered it, we are going back, not losing the series. So please be sportive. அவர் ரொம்ப கரெக்டா எனக்கு சொன்னாரு. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது எனக்கு. இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப உனக்கு இந்த டூர்ல பாசிட்டிவ் சார் யசஸ்வி ஜெய்ஸ்வால்னு சொன்னீங்க, கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஹாஸ் ஆல்ரெடி அவர் சீல்ட் இஸ் பிளேஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years. இஸ் எஸ்டாப்ளிஷ் த வே இஸ் பிளேயிங். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஜஸ்பிரீத் பும்ரா அவரை பத்தி சொல்லணுமா? டோன்ட் யூ திங்க் யூ வில் பிளே த நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆன் மெரிட்? 2. அதுக்கப்புறம் இப்ப நிதிஷ் ரெட்டி குமார் ரெட்டி வந்து அந்த ஒண்டர்ஃபுல் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 30-40 அங்கங்க அடிச்சாரு. விக்கெட் அங்க 1-2 இப்படி எடுத்தாரு. பட் ஆர் யூ ஷூர் தட் இஸ் செர்டைன் ஃபார் த பிளேயிங் 11 ஸ்டார்டிங் இன் இங்கிலாந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்? ஸோ ஐடியலி அதுக்கப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ஐ வில் ஆல்வேஸ் ரைட் பண்ட்ஸ் நேம். என்ன பொறுத்த வரைக்கும் 3 பேர் தான் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த சீரீஸ். there is only 3 players in the squad which you have selected to Australia for the BGT series are confirmed in the playing 11. நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்றீங்களா? இவங்க 3 பேர் ஒத்துக்கிறேன் பீடா. நிதிஷ்குமார் ரெட்டியும் நான் எழுதுவேன். இப்போ பியூர்லி பிகாஸ் ஆஃப் தி ஃபிளெக்சிபிலிட்டி ஹி கிவ்ஸ். அந்த ஹர்திக் பாண்டியா ரோலுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப வி ஹாவ் டு ஸ்டிக் டு ஹிம் அண்ட் ஐ திங்க் ஹீஸ் அ பாசிட்டிவ் ரெவலேஷன் அண்ட் வி ஹாவ் டு கீப் என்கரேஜிங் ஹிம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஐ வில் டெஃபினெட்லி புட் இஸ் நேம் ஆல்சோ இந்த பிளேயிங் 11. மற்ற யாருமே வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் அஷோர்ட் டு ஸ்டார்ட். வா சரி, 3-1-4 இருக்கட்டும். you have taken a squad of 16 member squad. ஓகே, அஸ்வின் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தரை ஆட் பண்ணாங்க தனுஷ் கூட்டியன் அப்படின்னு. 16 பேர்ல நீங்க சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி ஆட் பண்ணலாம் பிகாஸ் இஸ் ஆல்சோ ஷோன் ப்ராமிஸ். வி பீன் டாக்கிங் அபவுட் ஹிம் தட் வி ஆல்சோ செட் தட் இட் பிலாங்ஸ் டு டெஸ்ட் கிரிக்கெட்னு. 16 பேர்ல 4 பேர் பிளேயிங் லெவல்ல இருக்காங்க அப்படின்னு அட் த எண்ட் ஆஃப் த சீரீஸ், எண்ட் ஆஃப் த சீசன் ஃபார் டெஸ்ட் மேட்ச் நான் சொல்லும் போது வாட் பாசிட்டிவ்ஸ் ஆன் ஓவரால் யூ கேன் டேக், அதுக்கு எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பதில் இல்லையே, இருந்தா நாங்க சொல்ல மாட்டோமா? அதை தான் நான் சொல்றேன். எங்க போய் அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நியூசிலாந்து வந்து இந்தியாவை பீட் பண்ண போது நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். அந்த அப்படியே அந்த ரங்கராட்டினம் சுத்துறது எங்கேயாவது ஒருத்தர் நின்றுதான் ஆகணும். இப்ப நியூசிலாந்து இப்ப தோக்கலைனால நாளைக்கு எவ்வளவு ஒருத்தர் 20 வருஷம் கழிச்சு உங்களை தோக்கடிக்க தான் போறான். தோக்க தான் போறீங்க, ஜெயிச்சுனே இருக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 தடவை ஆஸ்திரேலியாவை போய் ஆஸ்திரேலியால ஜெயிக்கிறதெல்லாம் சாமானியப்பட்ட விஷயமே கிடையாது. வி ஷுட் பி ப்ரௌட் அஸ் இந்தியன்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சீரீஸ் ஜெயிக்கிறாங்கன்னாலும் அதே தியரி தான் எடுப்பேன். ஒரு 2 சீரீஸ் கழிச்சு 3 சீரீஸ் கழிச்சு சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ந்து 3 சீரீஸ் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் செமாடி வாங்கிட்டு வந்தாங்க ஆஸ்திரேலியால. ஓகே, ஆஸ்திரேலியா இஸ் நாட் ஈஸி பிளேஸ் டு டூர், பர்டிகுலர்லி பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ தட் ஹஸ் கம் டு an end after 10 years. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மேட்ச் ஹார்ட் ஃபாட் சீரீஸ், எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, இந்த கோர் ஆஃப் டீம் இஸ் கோயிங் டு கோ டு இங்கிலாந்து அப்படின்னா டோன்ட் வரி அபவுட் இட். இப்ப நான் 3 பிளேயரை முக்கிய எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிளேயரை நீங்க முக்கிய ஆட் பண்றீங்க. ஸோ இப்ப இங்கிலாந்துக்கு செட் பார்த்தா 4 பேர் தான் இந்த டூரிங் ஸ்குவாட்ல இருந்து இருக்காங்க போது எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இதோட யூஆர் கமிங் பேக் டு இந்தியா, எவ்வளவு ஒர்க் நீங்க பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நீங்களே யோசிக்கலாம். அதனாலதான் நான் இப்ப என்ன சொல்றேன், இப்ப போன உடனே என்ன பண்ணணும், இப்ப ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி.
சாம்பியன்ஸ் டிராபிக்கு ஒரு 20 கோர் ஆஃப் பிளேயர் யாரு? ஓகே, எந்தெந்த வென்யூஸ்ல ஆட போறீங்க? நீங்க துபாயில ஆட போறீங்க, துபாயில ஆட போறீங்க, யுஏஇல ஆட போறீங்க. அப்படிங்கும் போது யார் யார் தேர்வாங்க, பிக்சர்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, இந்த ஸ்கை மாதிரி ஒரு பிளேயர் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாரு. இப்ப ஸ்கை வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் ஓடியே ஆட முடியாதுன்றாங்க. சோ அவர் ஓடியே ஆட முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா there should be a proper explanation to sideline a player of that caliber, that a reason to be given if you don't select him. ஸோ அவரை செலக்ட் பண்ணலையா, அவருக்கு மேல இன்னொரு பிளேயரை கொண்டு வரீங்களா, ஒரு சாய் சுதர்ஷனை கொண்டு வரீங்களா, அந்த சாய் சுதர்ஷனோட ரிசர்ச் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிட்டு அவர் தேர்வாரா, தேர்வாரத்துக்கான என்ன ரீசன், அந்த ரிப்போர்ட்டை நீங்க ஃபைல் பண்ணணும். You should have it with yourself saying that this is what the research I have made, this is why I have selected 18 players, this team will succeed, then you will succeed. நீங்க சும்மா போறீங்க இந்த ESPN கிரிக்கெட் டேஷ்போர்டை பாக்குறீங்க. இப்ப கருண் நாயர் வந்துட்டு அவுட்டே ஆகல, விஜய் ஹசாரே டிராபில அவுட்டே ஆகாம 542 ரன் அடிச்சிருக்காரு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப அவர் சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல நீங்க எடுப்பீங்களா இல்ல மாட்டீங்களா? இல்ல கன்சிடர் பண்ணலாம். அவங்க அதான் பீடா, தே மஸ்ட் ஹேவ் சம் ப்ரோட்டோகால் இல்லையா? இந்த இத்தனை நம்பர் ஆஃப் கேம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணா அவங்க இந்தியா கேக் எடுப்போம், இல்ல சம் ப்ரோட்டோகால்ஸ் மஸ்ட் பி தேர். அது அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா, பண்ணிட்டா ஓகே. பட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் கிரைட்டீரியா அப்படின்னா கருண் நாயர் மாதிரி ஒருத்தர் இவ்வளோ நீங்க சொல்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஹெச்டியில். ஸோ ஐ திங்க் ஹி ஷுட் பி இன் கன்சிடரேஷன், ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் கெட்டிங் இன் டு த டீம். அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம், அதை முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், ட்ரைடு டெஸ்டட் அண்ட் ஃபெயில்டு. ஓகே, டொமஸ்டிக் காம்படிஷன்ல இவ்வளவு மேட்சஸ், இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல இவ்வளவு மேட்சஸ். ட்ரைடுன்றது என்ன, அந்த நம்பர் ஆஃப் மேட்சஸ். இப்ப இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஒரு 8 மேட்ச், டொமஸ்டிக்ல ஒரு 14 மேட்ச், ரெண்டுமே 14-8 சான்ஸ் கொடுத்தியா? ஆமா. டெஸ்டட். ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த மேட்சஸ் இவ்வளவு வென்யூல கொடுத்துருக்கோம். இஸ் இ டெஸ்டட் எனஃப், ஹஸ் இ காட் எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சில சமயம் நம்பர் 3 பேட்ஸ்மேன் இருப்பீங்க, நம்பர் 6ல ஆடி இருப்பீங்க, இல்ல நம்பர் 3ல அவனோட பொசிஷன்ல அவனுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் டெஸ்டட். ஃபெயில்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த கிரைட்டீரியாக்கு அப்புறம் then you are getting rid of him. எஸ் என்ற டிக்கு வந்ததுன்னா then you are going to persist with him based on that. இப்ப 8 மேட்ச் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவரை நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் 6 மேட்ச். இந்த ரயன் ரிக்கல்டனை பத்தி நான் ட்வீட் போட்ட போது எல்லாருமே சிரிச்சாங்க, ஐயோ என்னையா நீ பேசுற அப்படின்னு. 3 வருஷம் முன்னாடி அவர் போய் ட்வீட் போட்டேன், பாருங்க இவர் தான் அடுத்து குவிண்டன் டிகாக். எல்லாருமே சிரிச்சாங்க பிகாஸ் he was not consistent with Proteas. அதையே நான் சொல்லிடுறேன், அவர் வந்து பெருசா ரன் அடிக்கல. ஒரு 4 ஐயூப் கூட ட்வீட் போட்டீங்கல்ல சையத் அன்வர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சயீம் ஐயூப் பாகிஸ்தானோட அடிக்கல ஏலியான. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, என்னையா பேசுற நீ, இவனெல்லாம் நீ கம்பேர் பண்ற அப்படின்னு. ஒரு பிளேயரை நீங்க எப்படி பார்க்கணும், நான் தான் நான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் அவரை வந்துட்டு ஒரு பால் ஆடும் போதே தெரிஞ்சிடும் கிளாஸ் இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேம்ஸ் நீங்க கொடுத்துட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு நீங்க எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் ஃபெயில் ஆறாருன்னா அவரை நீங்க பேக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரைடு டெஸ்டட் எஸ் ப்ரூவ்ட் அப்படின்னா இஸ் கோயிங் டு பி ரிமைனிங் இன் யுவர் டீம் ஃபார் அவர் நோ மேட்டர் வாட். இப்ப நான் தான் சொல்றேன், இப்ப கோலியோட ப்ராப்ளம் என்ன, எல்லாரும் இப்ப கோலிக்கு வருவாங்க, அப்ப நீங்க கோலி மட்டும் ஏன் சார் ஃபெயில் ஆறாரு, கோலியோட ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். தட் இஸ் வாட் தி சப்போர்ட் ஸ்டாஃப் ஹேஸ் டு கம் அப் வித் சொல்யூஷன். ஒரே ரோஹித் சர்மாவும் ஒரே மாதிரி தான் அவுட் ஆறாரு, இவன் ஒரே மாதிரி தான் அவுட் ஆறாரு. That is where the support staff all comes into play and saying that this is what is happening, this is what you have to change அப்படின்னு. அதை எப்ப பண்றாங்களோ, இப்ப பாருங்க ரயன் ரிக்கில்டன் ஸ்கோர் 259, 250 எல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல அடிக்கிறதுல எத்தனை தடவை நீங்க பாக்குறீங்க 250 அடிக்கிறதெல்லாம். ஸோ தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் டாக்கிங் அபவுட். அந்த சிஸ்டமை நீங்க இந்தியாவில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் யூ கேன் மேக் ஷூர் தட் ஆல் த 3 ஃபார்மேட்ஸ் யூ காட் அ கன் டீம் அண்ட் யூ கேன் வின். நீங்க இப்ப பாக்குறீங்க, இப்ப எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்ப சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க, நல்ல டீம் தான், அதுல எதுவும் சந்தேகமே இல்லையா. தென் யூ கோ ஃபார் ஐபிஎல். ஐபிஎல்ல வந்து ஒருத்தர் வந்து 14 மேட்ச்ல 720 ரன் அடிக்கிறாங்களா, கொண்டு போய் டெஸ்ட் ஆட வைப்பாங்க. இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அட் ஆல் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். அதை அவங்க கரெக்டா பண்ணணும். அதை பண்ணல அப்படின்னா they will suffer for long. ஸோ பார்த்துட்டோம் என்னென்ன பண்ணாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு, ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ லெட் சி இதுக்கப்புறம் வந்து ஒரு பாசிட்டிவ் டர்ன் அரவுண்ட் இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது இருக்கணும். தேர் ஷுட் பி அ சிஸ்டம் இன் பிளேஸ், தேர் ஷுட் பி அ மெத்தட் டு மேட்னஸ் ஆல்வேஸ். ஸோ என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வியூவர்ஸ் வந்து நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வியூவர்ஸ்க்கும் தேங்க்ஸ். த்ரூ அவுட் த சீரீஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக என்கரேஜ் பண்ணதுக்கு நம்மளை. ஸோ உங்கள் ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிட்டு we can sign off, Vidal.
யாருமே இல்லாத டீ கடையில டீ ஆத்தி என்ன பிரயோஜனம்? நம்ம வியூவர்ஸ் இல்ல அப்படின்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஈவன் புட்டிங் த வீடியோஸ். த கைண்ட் ஆஃப் லவ், அதான் நான் சொல்றேன், நான் நிறைய கத்துப்பேன் ஒரு சில வியூவர்ஸ் கிட்ட எல்லாம். அவங்க எல்லாம் வந்து ஒரு சில போடுவாங்க, இது இப்படி இருந்திருக்கலாமே, நீங்க இப்படி சொன்னது இப்படி சொல்லிருக்கலாமே அப்படின்னா ஆனஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். அப்படிங்கும்போது ஐ வாண்ட் டு சி வேர் ஐ கேன் இம்ப்ரூவ் வென் ஐ கிவ் மை தாட்ஸ். திஸ் இஸ் வாட் வி ஹவ் காட் டு டூ. இப்ப அடுத்து என்ன அப்படின்னு கேட்க, இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல முடிஞ்சிருக்கு. அடுத்து எஸ்ஏ லீக் வருது. உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் யூஆர் ஃபேன் ஆஃப் மும்பை கேப் டவுன், யூஆர் ஃபேன் ஆஃப் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், and we both, and also few of you will be a fan of Johannesburg Super Kings. இங்கிலாந்து வந்து அவங்களோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா டூருக்கும் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தியும் வருவோம். அதுக்கப்புறம் the next thing is going to be India England white ball format series that is going to come, that is going to be the lead up for the champions trophy. Our entertainment is definitely not going to stop. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா பத்தியும் சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு ஆர்டிக்கல் வி வில் ஆல்வேஸ் கம் அப் வித் சேயிங் தட் ஜஸ்பிரீத் பும்ராவோட ஆக்ஷன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கு என்ன கைண்ட் ஆஃப் இன்ஜுரி வரும், என்ன பண்ணா இந்த இன்ஜுரி அவர் தடுக்கலாம் அப்படின்னு. யா, ஐ அக்ரி தட் இட் இஸ் லாட் ஆஃப் ஒர்க்லோட். அது முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், நிறைய ஒர்க்லோடு இன்ஜுரி வந்துரும்னு. இந்த இன்ஜுரி வந்ததுக்கு காரணம் டெஃபினட்டா வந்துட்டு அவரோட ஒர்க்லோடு தான், அதுல சந்தேகமே இல்லை. இருந்தாலும் அவரோட ஆக்ஷனுக்கு கொஞ்சம் ட்வீட் பண்ணா இந்த இன்ஜுரி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அது என்ன, அதையும் வந்து டீட்டெயில்டா வருவோம். நிறைய பேர் சொன்னீங்க விராட் கோலி இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சார் தமிழ்லயே பண்ணுங்க அப்படின்னு. சரி, உங்க வேண்டுகோளுக்கு எனக்கு தமிழ்லயே பண்ணுவோம். வில் கம் பேக் அகைன். த நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் கோயிங் டு பி the preview of Johannesburg Super Kings and Mumbai Cape Town for SA League, which is going to happen shortly. Until we come back and entertain you with that episode for your very own Octopus. Thanks a lot and bye bye.